செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்கள் மீடியா ஆயிட முடியாது. இவங்க தான் உண்மையிலே இவங்க தான் மீடியா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அடிமையாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பேசி விசாரித்து எப்படி இருக்காரு, குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் இல்லை, மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க. அதுதான் 20 வருஷம் என்னை வந்து உங்களோட அன்புனால தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகனா. நான் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. மதகஜ ராஜா வந்து முதல் பகுதி முடிஞ்சது. 2வது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் 2வது பகுதியில். நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டு ஆனன்னு கூட நினச்சிக்காதீங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகலை, நான் சரியாயிட்டேன். ப்ராப்பராக நான் பேக் ஆன் ட்ராக். அதான் மார்க்கெட்டில் சொல்கிற மாதிரி நான் விழுவேன்னு பார்த்தியா, விழவும் மாட்டேன். அந்த வசனம் தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம், என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். இந்த 2 பலம் சேர்ந்து எந்த ஒரு தடையை வந்தாலும், எந்த ஒரு சர்ச்சையை வந்தாலும் நான் வந்து தாண்டி வரேன். இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இவர் 3 மாதம் வந்து ஷூட்டிங் வர மாட்டார், 6 மாதம் ஷூட்டிங் வர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் நடிக்கும் எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்கு மைக்கு இப்போ. ஸோ everything is fine. I hope you all enjoy the film. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஹாஃபில். Thank you so much. I love you. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. நான் வந்து சத்தியமாக சாவர வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பை. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. அது வந்து ஹார்ட் டச்சிங் மெசேஜ். ஒரு ப்ரெஸ்ஸு வந்து ஒரு நடிகைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க. இது உண்மையிலேயே ஆத்மாத்மா நீங்கள் வந்து என்னை நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆத்மாத்மா நான் வந்து இந்த சில்வர் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுப்பேன்னு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக வந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். படம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. என்னோட நண்பர்கள், நான் ஃபேன்ஸுன்னு என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது. என்னோட நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நண்பர்களுக்கு, மீடியாவுக்கு, சோஷியல் மீடியாவுக்கு, எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு, சேட்டலைட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை ஃபேமிலிஸ்க்கு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ஜாய் த ஃபெஸ்டிவல். இது ஒரு லாங் ஹாலிடே, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கும்போது
நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து சந்தோஷமாக சிரித்து வயிறு வலிக்க சிரித்து நீங்கள் கிளம்புவீங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.